எல்லாருக்கும் வணக்கம். நான் வள்ளியம்மை. இன்னைக்கு நீங்க உங்க அன்புடன் அணு சேனல்ல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நகரத்தார் திருமண முறைகள்ல ஒரு முறைய பத்தி தான். அதாவது பெண் அழைப்பு. பெண் அழைப்புல அதாவது திருமணம் நிறைவடைந்த பிறகு பொண்ணையும் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அங்க மாப்பிள்ளை ஊர்ல மாப்பிள்ளை வீடு இருக்க வீதியிலயோ, இல்ல அதுக்கு பக்கத்து வீதியிலயோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்ல தான் முதல்ல தங்க வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒரு நல்ல நேரமா பார்த்து அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு தான். அப்படி பெண் அழைச்சிட்டு போறப்போ, பொண்ணோட அம்மா அவங்க பானையும், பாலும் கொண்டு வருவாங்களாம். அப்படி கொண்டு வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு, அங்க முதல்ல அவங்க உள்ள நுழையும்போது, மாமியார் பொண்ணையும் மாப்பிள்ளையும் நிக்க வச்சு ஆலாத்தி எடுப்பாங்க. ஆலாத்தி எடுத்து அவங்க வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு வந்தோனே, அம்மா கொண்டு வந்திருக்க பசும் பாலையும், பானையும் அங்க வச்சுடுவாங்க. இவங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம், மாப்பிள்ளை அறைக்கு எய்த்தாப்லயோ, இல்ல அவங்க வீட்ல சாமி அறைக்கு எய்த்தாப்லயோ 3 இலை போட்டு, அதுல வெள்ள சாத்து சதுரமா வச்சு, அதுக்கு 4 பக்கமும் வாழைப்பழம் வைக்கணும். வாழைப்பழத்த உரிச்சு வைக்கணும். அப்படி வச்சு, அதுல தடுக்கு போட்டு அதுக்கு பக்கத்துல, பொண்ணும் மாப்பிள்ளையும் நிக்க வச்சு, பொண்ணு கையில ஒரு வெத்தல குடுத்து, அதுக்கு எய்த்தாப்ல அவங்க மாமியார் நின்னு கெண்டியில தண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க தண்ணிய பொண்ணு கையில இருக்கிற வெத்தலையில விட விட அத அவங்க வாங்கி நிலத்துல விட்டுட்டு, அத எடுத்து நெத்தியில வச்சுக்கணும். இதே மாரி மாப்பிள்ளையும் கூட நிக்க, அந்த சாதத்துக்கு 4 பக்கமும், ஒரு பக்கமும் 3, 3 தரம் பண்ணணும். இப்படி பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற சடங்கு தான் நம்ம எல்லாரும் நெறைய பார்க்கக்கூடிய 3 குடம் வச்சிருப்பாங்க. அதுல தண்ணி வச்சிருப்பாங்க. அதுல ஏதாச்சும் ஒண்ணுல குளம்பாழும் பிள்ளைய வச்சிருப்பாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து அந்த குளம்பாழும் பிள்ளைய தேடி எடுக்கணும். இது ஒரு சடங்கு. இதுக்கப்புறம் தான் சாமி அறைக்கு அழைச்சிட்டு போயி சாமி கும்பிட்டுட்டு, அங்க அவங்கள உட்கார வச்சு, அங்க அவங்களுக்கு நெய்ச்சோறும், பாலும், பழமும் குடுப்பாங்க. இப்படி குடுத்ததுக்கு அப்புறம் தான் வேவு இறக்குற சடங்கு வரும். வேவு இறக்குற சடங்குல வேவு கடகத்துல அ பாதி அரிசி வச்சு, அதுல 2 கத்திரிக்காயும், 2 தேங்காயும் வைப்பாங்க. இப்ப அந்த கத்திரிக்காய வெள்ளியில வைக்கிற வழக்கம் கூட நெறைய பேரு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி வச்சதுக்கு அப்புறம் முதல்ல யாரு வேவிறக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மரும் அ மா அ மாமனாரும் மாமனாரும் புதிதா புதிதா வந்த மருமகளும், மாமனாரும் தான் முதல்ல வேவிறக்குவாங்க. அதுக்கப்புறமா பெண் வீட்ல இருக்கிற முக்கியமான ஆண்களும், மாப்பிள்ளை வீட்ல இருக்கிற முக்கியமான பெண்களும் வேவிறக்குவாங்க. இதுல ஆண்கள் தான் அத எடுத்துட்டு வருவாங்க. பெண்கள் இறக்கி வைப்பாங்க. இது ஏன் முக்கியத்துவமா இப்படி காட்டுறாங்க அப்படின்னா, எப்பவுமே ஒரு வீடு அப்படின்னா, அத நிர்வாகம் பண்றது பெண்களா தான் இருக்காங்க. அத வாங்கிட்டு உள்ள சேர்த்து அத பார்த்துக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் பெண்கள் தான் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்த காட்டுறதுக்காக தான் இந்த சடங்கு இப்படி அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி நல்லா வேவிறக்கி முடிச்சதுக்கு அப்புறம், அவங்க கொண்டு வந்த சீதனத்தெல்லாம் மாப்பிள்ளைட்ட குடுப்பாங்க. மாப்பிள்ளை பெரியவங்க கால்லலாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாரு. இப்படி பண்ணிட்டே இருக்கையில, அதோட நிறைவா அந்த வீட்ல இருக்க ஒரு சின்ன பிள்ளை மாப்பிள்ளை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி, அத அவங்க அந்த சீதனத்த 2 பேரும் கொண்டு போய் சாமி அறையில சேர்த்துருவாங்களாம். அது என்ன இது பெரியவங்க கால்ல மாப்பிள்ளை விழுந்து வாங்குனதுக்கு அப்புறம், ஒரு சின்ன பையன் மாப்பிள்ளை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறானே அப்டின்னா, மாப்பிள்ளை எப்படி பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குனாரோ, இதே மாரி அடுத்தடுத்த தலைமுறையும் பெரியவங்கள்ட்ட இருந்து ஆசிகள் வாங்கிக்கணும் அப்படிங்கிறத ஒரு தொடர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு நிறைவு வச்சிருக்காங்க. இப்படி சீதனத்த குடுத்து நிறைவு பண்ணிட்டதுக்கு அப்புறம், பொண்ண மாப்பிள்ளை வீட்ல விட்டுட்டு புறப்பட போறாங்க இல்லையா? அதுக்காக அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு, மாப்பிள்ளைகிட்டயும் சொல்லிக்கிட்டு, எல்லார்ட்டயும் சொல்லிட்டு, பொண்ணையும் விட்டுட்டு அங்கருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போவாங்க. இதோட இந்த சடங்கு நிறைவடையும். இதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கிற காட்சி ஊத்துறதா இருக்கட்டும், இதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கிற காட்சி ஊத்துறது இந்த சடங்கெல்லாம் வரும். இப்படி இந்த சடங்கு நிறைவடையும். நான் சொன்ன இந்த சடங்குகள் எல்லாமே நான் எங்க வீட்ல இருக்க பெரியவங்ககிட்டயும், அப்பத்தா, ஆச்சிகள்கிட்டயும் கேட்டு சொன்னது தான். இதுல செட்டிநாட்ல ஒவ்வொரு பகுதியிலயும் ஒரு மாற்றங்கள் இருக்கும். ஒரு வழக்கங்கள் இருக்கும். அதுல நெறைய மாற்றங்கள் இருக்கலாம். உங்களுக்கு அது மாரி மாற்றங்கள் தெரிஞ்சா அத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.